வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உலக அளவில் இன்றைக்கி சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு முன்னோடி நிறுவனம் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட்னு சொல்லி மகாராஷ்டிராவில் தலைமையிடத்தை கொண்டிருக்கு. இந்திய அளவில் முதல் முன்னணி நிறுவனமாகவும் உலக அளவிலையும் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனன்றது இன்றைக்கி பயிர் செய்ய முடியாத பயிரே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சொட்டு நீர் பாசனத்தை எல்லா பயிர்களுக்கும் இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருடங்கள், ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு மட்டும் சொட்டு நீர் பாசனம் போட முடியாது, மீது எல்லா பயிர்களுக்கும் போடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லா விவசாயிகள் மத்தியிலும் நிலவிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் ஜெயின் சொட்டு நீர் பாசனம் கடந்த ஒரு 5-8 வருடங்களாக நெல்லுக்கும் சொட்டு நீர் பாசனம் செய்யலாம் அப்படிங்கிறது பரீட்சார்த்த முறையில் எங்களோட பண்ணையிலையும் பல யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கேவிகே, இங்கெல்லாம் பரீட்சார்த்த முறையில் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் நெல் சாகுபடி முடியும் அப்படிங்கிறத சாதனை புரிந்து இன்றைக்கு நம்ம திருவாரூர் மாவட்ட திரு ரவிச்சந்திரன் அவங்களோட வயலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இவங்க கடந்த 2018 எங்களோட தோள் நின்று இந்த புதிய தொழில்நுட்பமான நெல்லுக்கும் சொட்டு நீர் பாசனத்தை இந்த விவசாயி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னோடி ஒரு விவசாயி அவங்க தன்னோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம நெல்லுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி தண்ணி பற்றாக்குறை, அதாவது தண்ணினால் இன்றைக்கி ஒரு பெரிய உலகப்போர், அடுத்த ஒரு உலகப்போர் வரலாம் அப்படின்றது விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் உலகப்போர் ஒன்று வரும்னா அதுக்கு தண்ணி தான் காரணமாக இருக்கும், வேறு எந்த காரணம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ அரிய ஒரு தண்ணியை நம்ம இன்றைக்கி சிக்கனப்படுத்தி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சொட்டு நீர் பாசனம்ன்ற ஒரு அரிய தொழில்நுட்பத்தை விவசாயிகள் அனைவரும் கடைபிடிக்கணும். எல்லா பயிர்களுக்கும் இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு கரும்பு, வாழை, தென்னை அந்த மாதிரி பயிர்களுக்கும் போடுறாங்க. இந்த நெல் பயிருக்கும் சொட்டு நீர் பாசனம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விவசாயி நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இந்த நெல் பயிரில் சொட்டு நீர் பாசனம் போடும்போது பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நாம் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ண முடியும். அப்போனா என்ன அர்த்தம், நமக்கு 50% அளவுக்கு தண்ணியை நம்ம மிச்சப்படுத்துகிறோம். அப்போ 1 ஏக்கர் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் பண்ணுறோன்னா நம்ம நிலத்தோட பயன்பாட்டு திறனையும் அதிகப்படுத்துகிறோம். அது போக பார்த்திங்கன்னா 50% தண்ணி மிச்சப்படுத்துறது இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை இந்த சொட்டு நீர் பாசனம் மூலயுமே வாரத்தில் 2 முறை, அதாவது 3 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் ஒரு அட்டவணை தயாரித்து கொடுக்குறோம். உரங்களையும் நம்ம சொட்டு நீர் பாசனத்து மூலியம் கொடுக்கறனால நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை அதோட திறன், உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்குது. நாம் கொஞ்சம் உரத்தை கூட குறைச்சிக்கலாம், நார்மலாக கொடுக்கக்கூடிய உரங்களை கூட குறைச்சிக்கலாம். இதுபோக முக்கியமான ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் நமக்கு மகசூலும் அதிகரிக்குது. ஏன் மகசூல் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா, தண்ணியை மட்டும் சொட்டு நீரில் கொடுக்காம உரங்களையும் சொட்டு நீர்லேயே, உர பயன்பாட்டையும் சொட்டு நீர்லேயே கொடுக்கறதுனால மகசூலும் அதிகரிக்குது. இப்போ திரு ரவிச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா 2018 கோ 51 அப்படிங்கிற ஒரு ரகத்தையும், நானோ அரைஸ் அப்படிங்கிற ஒரு ரகத்தையும், 2 ரகத்தையும் ஒவ்வொரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் நம்ம சொட்டு நீரில் நெல் சாகுபடி பண்ணியிருந்தோம். 2மே நல்ல மகசூல் கொடுத்தது. அவங்க என்ன நார்மலாக எடுப்பாங்களோ அந்த மகசூலேருந்து ஒரு 15லேருந்து 20% மகசூல் அதிகமாக கிடச்சிது. கோடையில் பயிர் பண்ணதுனால அந்த 1 ஏக்கர் சாகுபடி பண்ணக்கூடிய இடத்துலேருந்து சொட்டு நீர் பாசனத்தினால 2-2.5 ஏக்கர் வரைக்கும் நான் சாகுபடி பண்ணோம். ஸோ இப்போ இந்த அனுகூலங்களையெல்லாம் நம்மளோட பகிர்ந்துருக்கு திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை எல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க. மேலும் இது பற்றிய தொழில்நுட்பங்கள் நீங்கள் வேண்டும்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அனுபவமிக்க விவசாயி, அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்பது. வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன் பேர். நான் திருவாரூர் மாவட்டத்தில் சேர்ந்த விவசாயி. என்னுடைய கிராமம் பூங்குளம்னு, நன்னிலம் தாலுகா. நான் கடந்த 34 வருடங்களாக நான் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். இந்த பகுதியில் பிரதானமான பயிர், முக்கியமான பயிர்னு பார்த்தீங்கன்னாக்கா நெற்பயிர் தான் முக்கியமான பயிர். நெல்லை தவிர நாங்கள் கோடையில் உளுந்து பயிர் போடுவோம், அது தவிர பருத்தி போடுவோம். முந்தியெல்லாம் கரும்பு பயிரும் போட்டுட்ருந்தோம். ஆனால் கடந்த இந்த பகுதி முழுக்க பார்த்திங்கனாக்கா இந்த காவிரி ஆற்று பாசன பகுதி. கடந்த பல வருடங்களாக இந்த காவிரி ஆற்றில் தண்ணீர் குறிப்பிட்ட தேதியில், எப்போதும் ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறக்காமல் ரொம்ப தள்ளி போகும் பலவிதமான காரணங்களுக்காக. அது எங்களுக்கு அங்கே நதிநீர் பங்கீடு அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. எங்கள் பகுதியில் என்னன்னாக்கா இந்த மண் நெற்பயிருக்கு ஏற்ற மண். ஏன்னா கழிவாய் பூமி, மெயினாக இது கழிவாய் பூமிங்கிறதுனால நெற்பயிருக்கு தான் ரொம்ப மிகவும் ஏற்றது. அதே சமயத்தில் கோடையில் உளுந்து பயிர், பருத்தி இதெல்லாம் வரக்கூடியது. இப்போ காவிரியில் தண்ணீர் பற்றாக்குறையினால் எங்களுக்கு அந்த குருவ பயிருங்கிறது சாகுபடி பண்ண முடியாத சூழ்நிலை கடந்த பல வருடங்களாக இருந்து வருகிறது.
காரணம் என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த ஜூன் 12ஆம் தேதி கரெக்டாக தர இந்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பல வருடங்களில் தொடர்ந்து அநேகமான வருடங்களில் எங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட தேதியில் திறக்கிறதில்ல. சில சமயம் இது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் கூட திறந்துருக்காங்க, அக்டோபர் முதல் வாரத்தை கூட திறந்ததாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த குறுவை நெற்பயிர் தான் அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு நெற்பயிரிலே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு காவிரி டெல்டா விவசாயிகளை கேட்டாலும் எந்த பருவம் வந்து அதிகமான லாபம் தரக்கூடியது, எந்த சீசன் லாபம் தரக்கூடியதுன்னா குறுவை. காரணம் என்னன்னாக்கா குறுவையில் வந்து எங்களுக்கு அந்த நல்ல ஒரு பகல் சீதோஷ நிலை, அதிக நீண்ட நேரம் வெயில் இருப்பதால் எங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் வந்து பூச்சி நோய் பாதிப்பு கம்மியாக இருக்கும். இது மாதிரி பல விதமான காரணங்கள். ஆனால் எங்களால் வந்து அந்த நல்ல எங்களுக்கு சாதகமான சூழ்நிலையான இந்த குருவப்பட்டம், இது குருவைன்னு சொல்லுவோம், குருவப்பட்டத்தில் போட முடியாத காரணம் என்னன்னாக்கா தண்ணீர் பற்றாக்குறை. நாங்கள் வந்து சில விவசாயிகள் வந்து அந்த யாருக்கெல்லாம் வந்து பம்ப் செட் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் வந்து விவசாயம் செய்வோம், குருவை நடுவோம். அதுவும் என்ன ஆகிடுச்சு, இப்போ நெடுவில் எல்லா இடங்களையும் வந்து சாதாரணமாக 40 அடி 45 அடியில் தண்ணி கிடைச்ச இடத்துல இப்போ வந்து 200 அடி 250 அடி 300 அடி கூட போனால் கூட எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கிறது. அதே மாதிரி மும்முனை விவசாயமே எங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. இது மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய நெற்பயிர் சீசனான குறுவை இதை வந்து எங்களால் ஹார்னஸ் பண்ண முடியல, அது பயன்படுத்த முடியல. அதே மாதிரி சில வருடங்களில் பார்த்தா சம்பாவே பல வருடங்களில் கேள்விக்குறியாக இருக்குது. 2 போகம் போக ஒரு போகமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு விவசாயிகளாக வந்து இப்போ மாற்றுப்பயிரெலாம் யோஜனை பண்ணோம். மாற்றுப்பயிர்னால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து அந்த அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து அந்த இடத்துல வடகிழக்கு பருவமழை வந்துருச்சுனாக்கா எந்த நெற்பயிர் போட்டாலும் அது வந்து ஒரு வாரம் போல் தண்ணீர், ஒரு வாரம் 10 நாள் போல் இங்கே வந்து இந்த வங்கக்கடலில் வந்து காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டு இங்கே அடைமழை பெஞ்சதுனாக்கா தண்ணியில் மூழ்கி போயிடும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த டயத்தில் மற்ற எந்த பயிரும் பண்ண முடியாது. நெற்பயிர் ஒன்று தான் வந்து இந்த சீசனில் வரக்கூடியது. ஸோ நான் அதை வந்து இந்த சீசனையும் தவற விடக்கூடாது, அதே சமயத்தில் நெற்பயிரும் சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செஞ்சேன். பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறேன். இது வந்து இதுக்கு செம்மை நெல் சாகுபடின்னு சொல்லுவாங்களே, SRI, அந்த மெத்தட் ட்ரை பண்ணால் அதுக்கு குறைச்சலான தண்ணீர் தேவைமாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வெட்டிங் அண்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க, காய்ச்சலும் பாய்ச்சலுமான முறை. இதெல்லாம் வந்து ஒரு தொழில்நுட்பம் கிடையாது, இதெல்லாம் வந்து அக்ரானமிக் ப்ராக்டிசஸ், விவசாய சார்ந்த சில விதமான தொழில்நுட்பங்கள். அதை மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். அப்படி எங்களுக்கு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு திருப்தி ஏற்படலை. அந்த டயத்தில் என்னென்னாக்கா நான் வந்து தொழில்நுட்பம் சொட்டு நீர் பாசனம் நெல் சாகுபடி செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னுடைய போர்வெல் வந்து ஒரே போர்வெல், அது வந்து ஒரு 5 ஹார்ஸ் போர்வெல் போட்டிருக்கிறேன். அது முன்னாடி 45 அடியில் தண்ணி இருந்தது. அந்த 45 அடியில் இப்போல்லாம் தண்ணி எடுக்க மாட்டேன்றது. அதனால் வந்து ஆழ்துளை கிணறு 210 அடிக்கு அந்த போர்வெல் போட்டு அதுலேருந்து தண்ணி இறைச்சி செய்யக்கூடியது. அதுவும் என்னென்னாக்கா வந்து கோடையில் பார்த்திங்கனாக்கா அதுக்கே தண்ணி வராமல் இருந்தது. ஸோ இருக்கிற தண்ணீரில் எப்படி பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அவங்களோட அதை பார்த்துட்டு சரி நிச்சயமாக இதில் வந்து இந்த போரை வச்சுட்டு நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னாங்க. நான் சாதாரணமாக வந்து ஒரு வழக்கமான முறைப்படி நான் வந்து விவசாயம் செஞ்சேன்னு வச்சுங்க, அந்த போரை வச்சுட்டு என்னால் ஒரு ஏக்கர் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். அது அந்த கோடை நாட்களில். இப்போ வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தில் என்னென்னாக்கா அந்த ஒரு போரை வச்சுக்கிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 1 ஹெக்டேரில் பண்ணேன், நெற்பயிர் பண்ணேன். அந்த உபரி நீரை வந்து மற்ற பயிர்களுக்கு பயன்படுத்தினேன். பருத்தி பக்கத்து மாதிரி பருத்தி போட்டிருக்கிறேன். இப்போ அதில் வந்து அந்த பருத்திக்கு பைப் லைன் போட்டு அதை வந்து பருத்திக்கு பயன்படுத்தினேன். இல்லாட்டாக்கா வந்து அந்த சொட்டு நீர் பாசனங்கிறது இல்லாமல் இருந்தாக்க அந்த 1 ஹெக்டேர் கூட என்னால் செஞ்சிருக்க முடியாது, 1 ஏக்கர் கூட செஞ்சிருக்க முடியாது. அதனால் வந்து அவங்க உபரி நீரையும் நான் வந்து பயன்படுத்த முடிஞ்சது. அதனால் வாட்டர் ப்ரொடக்டிவிட்டிம்பாங்க, தண்ணீருடைய உபயோகத்திறன், அது மாதிரி லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இல்லைனா அந்த 1 ஹெக்டேர் நிலம் 2.5 ஏக்கர் நிலம் போல் தரிசாக தான் இருந்திருக்கும். என்னால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது, நல்ல சீசனை தவறு விட்டுருப்பேன். வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி, அது மாதிரி லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி, அதோட உற்பத்தி திறன், நிலத்தோட உற்பத்தி திறன், தண்ணீரோட உற்பத்தி திறன் எல்லாமே வந்து அதிகரித்து காண்பிக்குது. எனக்கு வந்து ஆரம்பத்தில் எப்படி தான் இருந்தாலும் ஒரு தயக்கமாக தான் இருந்தது. எப்படி இதை வந்து கரும்புலனாக்கா பரவாயில்ல நம்ம பார்த்துருக்குறோம், நெல்லில் வந்து யாருமே செஞ்சது இல்லையான்னு. அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஜெயின் நிறுவனத்துலேருந்து அவங்களுடைய அக்ரானமிஸ்ட் வந்து குருசாமி அவர்கள் வந்து வாரம் வருவாங்க. எனக்கு வந்து தைரியம் கொடுத்து எப்படிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பம் சொல்கிறேன். முதல்ல வந்து எப்போதும் வழக்கம் போல் நான் வந்து ஆட்டுக்கடை கட்டிடுறது. நான் போட்ட சீசன் என்னென்னாக்கா 2018 முதல்ல போட்டேன். 2018 மேட்டுப்பாத்தி அமைச்சு போட்டேன், புழுதி அடிச்சுட்டு அது மேட்டுப்பாத்தி அமைச்சு போட்டேன். அது வந்து கரெக்டாக சொல்கிறோன்னாக்கா மார்ச் 7ஆம் தேதி
மார்ச் 7ஆம் தேதி போட்டேன். அது என்ன கம்ப்ளீட்டாக அந்த கோ 51 அது மாதிரி அரைஸ் நானோங்கிற ரகம் 2 ரகத்தை போட்டேன். அந்த டயத்தில் வந்து அறுவடை வரைக்கும் 1 சென்டிமீட்டர் மழை கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வறட்சியான நேரம். அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அக்னி நட்சத்திரமும் அதுவும் வந்து அக்னி நட்சத்திர பீரியட்லாம் செஞ்சோம். அக்னி நட்சத்திர பீரியட் நாங்கள் வந்து எந்த விவசாயமும் வந்து விதைப்பே செய்ய மாட்டோம், இருக்கிற பயிரோட இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் புதுசாக வந்து அந்த டயத்தில் விதைப்பு செய்ய மாட்டோம், குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இது பண்ணுவோம். எனக்கு அந்த டயத்தில் வந்து உஷ்ணநிலை அதிகமாக இருக்குன்னு இந்த அக்னி நட்சத்திரம்லாம் செஞ்சேன். அக்னி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எக்ஸலண்ட்டாக, அதாவது இந்த ஒரு அந்த நெற்பயிர் வந்து சாதாரண இருக்கிற காட்டிலும் எனக்கு வந்து ஒரு மகசூல் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15% போல் அதிகமாகவே கிடைத்தது. தண்ணீரோட பயன்பாட்டும் குறைச்சலாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னாக்கா அந்த இது 2 இது போட்டேன். ஒன்று வந்து கோ 51, அது வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டிம்பாங்க. இன்னொன்று வந்து அரைஸ் நானோ, அது வந்து வீரிய விட்டுருக்கும் ஹைப்ரிட். 2 பக்கத்து மாதிரி போட்டேன். நடுப்புற வந்து எனக்கு என்னென்னா, சரி இப்போ தண்ணீரை வந்து அந்த குறைச்சலாக செய்கிறதுனால ஒரு 2 லிட்டருக்கு நடுப்புற என்ன பண்ணேன், அந்த இடத்துல வந்து தரிசாக இருந்தது. அந்த இடத்துல செஞ்சு தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு உளுந்து ரகத்தை எடுத்து 7-5 உளுந்து அதை வந்து தெளித்து வச்சேன். எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது? எனக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க, அந்த நெற்பயிருக்கு அதிகமான தண்ணீர் வேணும். இப்போ நாங்கள் வந்து 10 சென்டிமீட்டர் போல் தண்ணி கட்டி வைப்போம். இதே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க உளுந்துக்கு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தண்ணி வந்து 2 நாளுக்கு இருந்தாலே போகிற அழுகி போயிடும். இது வந்து நான் சரி இது வந்து செஞ்சு பார்த்துடலாம், போனாக்கா வந்து ஒரு 2 லிட்டருக்கு உள்ளதான போதும் என்னங்கிறது பார்த்துடலாம் சொல்லிட்டு செஞ்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 2மே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த உளுந்து வந்து எப்படின்னாக்கா, அந்த உளுந்துக்கு தண்ணீர் இருந்தால் வந்து உளுந்து வந்து அழுகி போயிடும், நெற்பயிருக்கு தண்ணீர் இல்லாட்டாக்கா வாடி போயிடும். அது 2 முரண்பாடான இது உள்ளது, குணாதிசயங்கள் உள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த சொட்டு நீர் பாசனம் செஞ்சதில் 2மே நல்லா வந்தது. எப்படின்னாக்கா, ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தையும் ஒரு மானியும் பக்கத்து மாதிரி வச்சு 2ம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி 2மே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே ஒரு உதாரணம். இதில் அந்த இதில் வந்து 2018 நான் சொன்னேன் இல்லையா, 2018 வந்து மேட்டுப்பாதை புழுதி அடித்தேன். முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டுக்கடை கட்டினேன். இந்த பகுதியில் ஆட்டுக்கடை கட்டுவோம், மாட்டுக்கடை கட்டுவோம். இப்போ மாட்டுக்கடையும் தண்ணீர் பற்றாக்குறையினால மாடு குளங்கள்லாம் தண்ணீர் இல்லாதனால ஆட்டுக்கடை தான் இப்போ மெயினாக கட்டுறது. ஆட்டுக்கடை கட்டுவோம். அது தவிர வந்து சாண எருவு அடிப்போம். அதெல்லாம் வந்து வழக்கமாக உள்ளதெல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டேன். அப்புறம் வயலில் நல்லா புழுதி அடித்தேன். புழுதி அடித்து என்னோடய வயலில் வந்து கூடுபாடு வரைக்கும் அடிக்கடி புழுதி வந்து எப்போல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த டயத்தில் புழுதி அடித்து போடுறதுனால எங்களுக்கு வந்து களையை வந்து ஓரளவுக்கு ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தும். ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாடு, ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறது. அந்த களை கட்டுப்பாடு கம்ப்ளீட்டாக அது செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த இதில் தபாக்கு நர்சரிம்பாங்களே, அது வந்து அந்த பாய் நாற்று செஞ்சு அதை வந்து நடவு போட்டேன். அதாவது இன்றைக்கி நடனாக்கா எனக்கே பயமாக இருந்தது. அந்த இதில் புழுதியில் எப்படி நட முடியும்? நாங்கள் வந்து சேர்த்து இப்போ இதில் வந்து ஒரு ஜான் தண்ணி வைப்போம். இதுக்கே எங்கள் மொத்த தண்ணீரை பார்த்தீங்கன்னாக்கா ராப்பகலாக நாங்கள் வந்து மோட்டார் ஓட்டு ஆயில் இன்ஜின் போட்டு வயல் முழுக்க தண்ணீரை கட்டி வச்சு அதை வந்து துழடித்து உழுது அது வந்து ஒரு ஜான் வரைக்கும் தண்ணி வச்சு அதில் தான் நடவு போடுவோம். இதில் எப்படி புழுதியில் எப்படி நடுறதுன்னு அப்புறம் வந்து ஜெயின் நிறுவனத்தில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அந்த புழுதி அடிச்சுட்டு அந்த ஒரு 4 அடிக்கு ஒரு வாக்கியா கான்னு சொல்லுவோம், அந்த 3/4 அடி ஆழத்துக்கு 1 அடி அகலத்துக்கு வாக்கியால் கழித்தோம். அந்த வாக்கியால் கழிச்சுட்டு அதில் வந்து அந்த நடுப்புற வந்து லேட்டரில் ஒரு லேட்டரில் இன்னொரு லேட்டருக்கும் 3 அடி அது ட்ரிப்பர்னு சொல்லுவோம். ட்ரிப்பர் வந்து ஒரு வித்தின் த லேட்டரல் ஒரு ட்ரிப்பருக்கும் இன்னொரு லிட்டருக்கும் ஒரு ட்ரிப்பருக்கும் இன்னொரு ட்ரிப்பருக்கும் 2 அடி இடைவெளி. அது வந்து நான் ஒவ்வொரு ட்ரிப்பர்லேயும் ஒரு ஹவருக்கு 4 லிட்டர் தண்ணீர் தரக்கூடியது. அது மாதிரி இருந்தால் முதல்ல வந்து நடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்ச் 7ஆம் தேதி மார்ச் 22ஆம் தேதி நட்டேன்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி 7ஆம் தேதி விதைப்பு விட்டேன். 22ஆம் தேதி என்னன்னாக்கா மார்ச் 21ஆம் தேதியே அன்றைக்கி என்ன பண்ணோம், பகல்லையும் நைட்டும் அந்த லேட்டரில் போட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம், பகல் 5 மணி நேரம், நைட் 5 மணி நேரம் போட்டதில் வயலில் கொஞ்சம் ஒழுக்க ஈரம் இருந்தது. எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடாது, உழைப்பாளிகள், அவங்க என்னென்னாக்கா அந்த வாக்கியால் நின்றுட்டு அவங்க வந்து அழகாக வந்து நாற்றை நட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு அந்த பச்சை பிடிக்கிற மயில் பச்சை திரும்புறதுன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் என்ன பண்ணோம், தொடர்ந்து வந்து தண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தோம். தண்ணீரை வந்து ட்ரிப் வழியால் விட்டு ஒரு நாளைக்கு வந்து சாதாரணமாக வந்து அந்த டேட்டில் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட விடுவோம். அது வந்து அணக்கு ஈரமாக தான் இருக்கும். அணக்கா வந்து தண்ணி நிற்காது. வழக்கமாக உள்ளனா ஒரு ஜான் தண்ணி இருக்கும், அது மாதிரிலாம் இருக்காது.
அதில் வந்து சில தேவைப்பட்ட சமயத்தில் நான் வந்து களைக்கொல்லி பயன்படுத்தியிருக்கேன் பல விதமான. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாத்துக்காட்டிலும் முக்கியமாக வந்து அந்த பயிரை வந்து எனக்கு இந்த எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நான் ரோட் சைடில் தான் போட்டிருந்தேன், இந்த வயலில் தான் போட்டிருந்தேன். இந்த ரோட் சைடு பார்த்தா அந்த மாதிரி ரோட் சைடு இருக்குது. இந்த ரோட் சைடில் போகிறவங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து இந்த வேளாண்மை துறை அதிகாரிகளும் எங்கள் ஜேடி அவங்க எல்லாமே வந்தாங்க, நபார்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அது மாதிரி இவங்களும் வந்திருந்தாங்க. ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் அப்போது வந்து டைரக்டர் வந்து ரவி, 2018 டைரக்டர் ரவின்னு சொல்லிட்டு டாக்டர் ரவி அவர் டைரக்டர், அவரும் வந்து பார்த்தாரு. அது மாதிரி கேவிகே நீடாமங்கலம் அங்கே உள்ள விஞ்ஞானிகளும் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பயிர் சீராக இருக்குதுன்னு ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் என்னன்னாக்க இது வந்து நம்ம இந்த சொட்டுநீர் பாசனத்தில் பெரிய ஒரு சௌகரியம் என்னன்னாக்க அந்த இது கொடுக்குறது, எரு கொடுக்குறது. நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், தண்ணீரை வந்து நிறையா கட்டி வைப்போம். கையில் வந்து ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ 30 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடி உரம் கொடுத்துட்டு மேலே கொடுத்து 2 முறை 3 முறை பிரித்து கொடுக்கணுமாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து 2 முறை 3 முறை 2 முறை தான் கொடுப்போம். 3 முறை கொடுக்குறதே ரொம்ப அபூர்வம். அது வந்து பிரித்து கொடுப்போம். அது கொடுக்கும்போது என்னென்னாக்கா கைவாகு அப்படி வீசும்பொழுது ஒரு பக்கத்தில் கூட விழும், ஒரு பக்கத்தில் குறைச்சலாக விழும். காற்று அடிச்சு போட்டோம்னா ஒரு பக்கம் போயிடும். அது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இதில் என்னென்னாக்கா இந்த வெஞ்சுரின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த சைடு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த வெஞ்சுரி அமைப்பு வழியால் நாங்கள் வந்து அந்த இது கொடுத்தோம். நிறையா அந்த எருக்கள்லாம் வந்து அவங்க ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தாங்க. என்னென்ன தேதிக்கு எவ்வளோ எரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் நிறுவனத்தில் அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதை ஃபாலோ செஞ்சு யூரியா பொட்டாஷ்னாக்கா பச்சை இந்த சேப்பு பொட்டாஷ் கொடுக்கக்கூடாது, அது ஒயிட் பொட்டாஷ்னு இருக்குது. அதுக்கு பிரத்யேகமான நீரில் கரையக்கூடிய ஒரு சொட்டு நீருக்காக உள்ள பிரத்யேகமான பொட்டாஷ் வரும், சாம்பல் சத்து தரக்கூடியது. அது ரெண்டுத்தையும் கலந்து அவங்க சொன்ன ஒரு இது அட்டவணைப்படி நாங்கள் வந்து கொடுத்தோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு பயிருக்கும் அது வந்து இந்த தேவையான அளவுக்கு அந்த சொட்டுவான்கள் வழியாக அது வந்து எருக்கள் வந்து கொடுக்கப்பட்டன. அதனால் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான எருக்கள் கிடைச்சது, உரங்கள் கிடைச்சது, சத்துக்கள் கிடைச்சது. அது வந்து இந்த தண்ணியில் யூஸ்வலாக வந்து நிறைய தண்ணி வச்சு நாங்கள் எரு கொடுக்கும்போது என்னாகும், லீச்சிங்கும். அது வந்து இதுக்கு ஒரு பக்கம் மூட்டை போயிட்டுருக்கோம். நம்ம வயலுக்கு மேலே அடுத்த வயலில் போய் அது வந்து மூட்டை வழியால் போயிட்டுருக்கோம், வாய்க்காலில் போயிடும், கீழே பூமிக்குள்ளே போயிடும். இதனால் வந்து பலவிதமான இடர்பாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான நேரத்தில் தேவையான அளவு தேவையான இடத்தில் எரு கொடுக்கப்பட்டதால் உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக அப்படி நூல் பார்த்தா அப்படி ரசமட்டம் பிடிப்பா நூல் பிடிச்ச மாதிரி பயிர் இருக்கும். இந்த வயலில் பார்க்கலாம். இன்னும் இப்போ தான் வந்து நட்டு ஒரு கொஞ்சம் நாட்கள்லாம் ஆகுது. இன்னும் ஒரு 15-20 நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இதே தெரியாது, லேட்டர்லாம் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு மூடிடும். ஸோ இது வந்து தண்ணீர் சிக்கனம் பண்ணுறோம், நிலத்தை வந்து பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்துகிறோம், ரெண்டாவது உரத்தோட பயன்பாடு திறனை அதிகப்படுத்துகிறோம், மகசூலும் வந்து ஒரு 10% 15%. ஏன்னாக்கா வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு சமமாக பிரித்து எரு கொடுக்கறதுனால இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 முறை சொன்னேன், எருவை 3 முறை 2 முறை 3 முறை பிரித்து கொடுக்குறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 40 முறை பிரித்து கொடுத்தேன். 40 முறை பிரித்து கொடுத்தாக்கா இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேரக்ஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அது வந்து நெல்லெல்லாம் புஷ்டியாக வந்தது. எல்லாத்துக்காலும் முக்கியமாக இன்னொன்று பார்த்தேன், இந்த பக்கத்து வயலெல்லாம் தண்ணீரை வந்து அதிகமாக தேக்கு விவசாயம் பண்ண இடத்துலலாம் புகையான் வரும். புகையான் வந்துருச்சுன்னா முதல்ல தேல் கொட்டுச்சுன்னா கையில் வந்து ஒரு கட்டு போட்டுக்கிற மாதிரி புகையான் வந்துருச்சுன்னா முதல்ல தண்ணீரை வடிபடுவோம். இதில் தண்ணீர் வடிபடுறதுக்கு அவசியம் கிடையாது, தண்ணீரே இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் இப்போ நிற்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழே ஈரம் தான் இருக்குது. எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிற்கும்போது இந்த வயலில் வந்து நடுவு வயலில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முழங்கால் வரைக்கும் உள்ளே போயிடும், ஒரே சேராக இருக்கும், கால் முழுக்க சேராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, காலில் வந்து ஈரம் பட்டிருக்கும், அவ்வளோவா. அந்தளவுக்கு தான் தண்ணீர் மெயின்டைன் பண்ணுறதுனால புகையான் தொந்தரவு இல்லை. இது மாதிரி பலவிதமான அனுகூலங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்திலே அதிகமாக இதுக்கு வந்து சப்போர்ட் செய்கிறாங்க. சொட்டுநீர் பாசனத்துக்கு அதிக அளவில் நம்ம வாங்க ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து இந்த ஒரு அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அவ்வளோ சலுகைகளை பயன்படுத்திக்கிட்டு நல்ல விதத்தில் விவசாயம் செஞ்சு தண்ணீரை குறைவாக இது செஞ்சு அதிக அளவு பரப்பளவு சாகுபடி செய்யலாம். இதுதான் என்னுடைய அனுபவங்கள். எப்போதுமே வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போதுமே என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய கைபேசி எண் சொல்கிறேன், எப்போ வேணாலும் நான் தொடர்பு கொள்ளலாம். 9443683724 9443683724. என் பேர் ரவிச்சந்திரன், திருவாரூர் மாவட்டம், நெல்லியத்தை சேர்ந்த விவசாயி. நன்றி, வணக்கம்.